ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. புதிய சமச்சீர் கல்வியில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் இப்போ பார்க்கலாம். பட்டாசு தொழிற்சாலைகளில் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுவது எது? போரான். கனிம சேர்மங்கள் என்பது பாறைகள், தாதுக்கள் போன்ற உயிரற்ற பொருள்களிலிருந்து கிடைக்கப்பெறும் சேர்மங்கள் கனிம சேர்மங்கள் ஆகும். உதாரணம் சுண்ணாம்புக்கட்டி, ரொட்டி சோடா இவைகள். தாமிர சல்ஃபேட் என்பது மைல் துத்தம். நீரின் வேதிப்பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பனின் ஒரு வகையான கிராஃபைட். தீப்பெட்டி தயாரிக்கவும் எலி மருந்து தயாரிக்கவும் பயன்படுவது பாஸ்பரஸ். கரிக்கோலின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் பயன்படுத்தப்படுவது கிராஃபைட். ரப்பரை கெட்டிப்படுத்துவதில் பயன்படுவது அதாவது வல்கனைசிங் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் கந்தகம். தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உள்ளது சிவப்பு பாஸ்பரஸ். தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளது பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும். மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மைக்கேல் ஃபாரடே. உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுவது என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்கள். முட்டைகள் அழுகும்போது எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இரும்பாலான பொருள்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது வேதிவினைக்கு உட்படுகின்றன. இந்நிகழ்வு துருப்பிடித்தல். காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி மெலனின். சுண்ணாம்புக்கல் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது கால்சியம் கார்பனேட்டை. மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடும் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் எதை உருவாக்குகின்றன? அமில மழையை. புவி வெப்பமாதலுக்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடு. டார்டாரிக் அமிலம் எந்த உணவுப் பொருளில் உள்ளது? புலி. வினிகரில் உள்ள அமிலம்
அசிட்டிக் அமிலம். காப்பர் மற்றும் பித்தளை பாத்திரங்களின் மீது பூசப்படும் உலோகம். வெள்ளீயம் அதாவது ஈயம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருள்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுவது. பென்சாயிக் அமிலம் அல்லது வினிகர். சோப்புகளின் வழவழப்பு தன்மைக்கு காரணம். காரங்கள். குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு. சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது அல்லது தேனீ கொட்டும் பொழுது தோலினுள் உட்செலுத்தப்படும் அமிலம். ஃபார்மிக் அமிலம். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் உள்ள அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம். செயற்கை நிறங்காட்டிக்கு சில எடுத்துக்காட்டுகள். ஃபெனாப்தலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுகிறது? அமிலத்தன்மை. நாம் பல் துலக்க உதவும் பற்பசை எந்த தன்மையை கொண்டது? காரம். மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து எந்த நிறமாக மாறுகிறது? சிவப்பு நிறமாக மாறுகிறது. சதுப்பு நில வாயு என்பது மீத்தேன். எல்பிஜி சிலிண்டர்களில் மணமற்ற புரோபேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் வாயு கசிவை கண்டறிய முடியாது. எனவே வாயு கசிவை கண்டறிய கலக்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள். மெர்காப்டன். டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுவது. பியூட்டேன். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு. இயற்கை வாயு. அமெரிக்காவில் மரவாயு மற்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு என்று அழைக்கப்படும் வாயு. உற்பத்தி வாயு. உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவையாகும். உயிரி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவையாகும். ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகிய வாயுக்களின் கலவை நகரவாயு அல்லது கரிவாயு என்று அழைக்கப்படும். கருப்பு வைரம் என்பது நிலக்கரி. உலகின் முதல் பெட்ரோலிய கிணறு எங்கு தோண்டப்பட்டது? அமெரிக்கா. இரண்டாவது கிணறு இந்தியாவில் உள்ள அஸ்ஸாமில் மார்க்கும் என்ற இடத்தில் உள்ளது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். எதிர்காலத்தில் மிக சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கப் போவது ஹைட்ரஜன். தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடம் கயத்தாறு,
ஆரல்வாய் மொழி, பல்லடம் மற்றும் குடிமங்கலம். தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர் வாயு. ஒரு எரிபொருள் கலோரி மதிப்பின் அலகு கிலோஜூல்ஸ் பெர் கிலோகிராம். டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை ஆந்த்ரசைட். பெட்ரோலியம் என்ற சொல் பாறை என பொருள்படும் பெட்ரா மற்றும் டேஷ் என்ற லத்தீன் மொழி சொற்களிலிருந்து பெறப்பட்டது. எண்ணெய் என பொருள்படும் ஓலியம் என்ற லத்தீன் மொழி சொற்களிலிருந்து பெறப்பட்டது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.